இப்போ நம்ம இந்த வீடியோவில் காஸாவோட அப்ளிகேஷன்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து ஒரு இன்ஃபைனட் ஸ்ட்ரெயிட் சார்ஜ்டு வயர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போது நம்ம வந்து அந்த சார்ஜ்டு வயர்னால் இந்த பாயிண்டில் எவ்வளோ ஃபீல்டு இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நம்ம மெஷர் பண்ணோன்னா நமக்கு வந்து λ/2πε0r கிடைக்கும். அப்போது ஒரு இன்ஃபைனட் ஸ்ட்ரெயிட் சார்ஜ்டு வயர்னால் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா, அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஆருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். சப்போஸ் இதே வந்து நமக்கு பாயிண்ட் சார்ஜ்னு கேட்குறாங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ்னு கேட்டாங்கன்னா நமக்கு இந்த ஃபார்மில் கிடைக்கும். E = Q/4πε0r² அப்படின்னு கிடைக்கும். அப்போது இதில் E வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r². இன்ஃபைனட் ஸ்ட்ரெயிட் வயர்னால் அப்படின்னு கேட்டாங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு r. இதில் லாம்டா அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி. லாம்டா = Q/L அப்படின்னு போடலாம். சார்ஜோட யூனிட் வந்து கூலும், லென்த்தோட யூனிட் மீட்டர். அப்போது லீனியர் சார்ஜ் டென்சிட்டியோட யூனிட் வந்து கூலும் பர் மீட்டர். சப்போஸ் வந்து ஒரு இன்ஃபைனட் சார்ஜ்டு பிளேன் ஷீட் எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நமக்கு எவ்வளோ ஃபீல்டு கிடைக்கும்னா σ/2ε0. அப்போது நமக்கு இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஆராக இருக்கும். இங்கே சிக்மா அப்படிங்கிறது வந்து என்னது அப்படின்னா சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அதோட ஃபார்முலா வந்து σ = Q/A அப்படின்னு போடலாம். அப்போ இங்கே வந்து சார்ஜோட யூனிட் வந்து கூலும், ஏரியாவோட யூனிட் வந்து மீட்டர். அப்போது கூலும் பர் மீட்டர் ஸ்கொயர். இப்போது நமக்கு வந்து 2 சார்ஜ்டு ஷீட் எடுத்துகிட்டு ரெண்டையும் பேரலாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போது இங்கே ஒரு சார்ஜ்டு ஷீட் இருக்குது, அது பக்கத்தில் இன்னொரு சார்ஜ்டு ஷீட் வந்து பேரலாக நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அவுட் சைடில் வந்து 2 பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம். P2 P3ங்கிறது அவுட் சைடில் இருக்குது, P1 வந்து நமக்கு இன்பிட்வீனில் இருக்குது. அப்போது நம்ம இப்போ இங்கே ஃபீல்டு லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறோன்னா எப்பயுமே எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் வந்து எப்படி எங்கேருந்து எமர்ஜ் ஆகும் அப்படின்னா பாசிட்டிவில் எமர்ஜ் ஆகி நெகட்டிவில் வந்து மெர்ஜ் ஆகும். அப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் இருக்கா, அப்போ வந்து இந்த ஷீட்னால் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிக் லைன்ஸ் வந்து இங்கேருந்து எமர்ஜ் ஆகிருக்கு. இப்போ இங்கே நெகட்டிவ் ஷீட் இருக்குது, இங்கே நெகட்டிவ்லி சார்ஜ்டு ஷீட்டு. இப்போ இங்கேனா இங்கே தான் நமக்கு போய் மெர்ஜ் ஆகணும். அப்போது இங்கே இதனால் இந்த லைன்ஸ் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி மெர்ஜ் ஆகிற மாதிரி போடுறோம். இங்கே இருக்கிறது வந்து இங்கேருந்து எமர்ஜ் ஆகிருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ அவுட் சைட் த ஷீட்ஸ் அப்படின்னா இப்போ இந்த ஷீட்னாலங்கும்போது நமக்கு அங்கேருந்து எமர்ஜ் ஆகிருக்கு, இந்த ஷீட்லங்கும்போது இங்கே போய் மெர்ஜ் ஆகிருக்கும். அந்த மாதிரி இங்கேயுமே வந்து இந்த ஷீட்னாலங்கும்போது நமக்கு எமர்ஜ் ஆகிருக்கும், இந்த ஷீட்டுக்குங்கும்போது மெர்ஜ் ஆகிருக்கும். அப்போது நமக்கு இங்கே ரெண்டுலேயுமே வந்து இங்கே ஆப்போசிட்டில் இருக்குது, இங்கேயுமே ஆப்போசிட்டில் இருக்கனால நமக்கு கேன்சல் ஆகி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா 0 ஆகிடும். இன் பிட்வீன் த ஷீட்ஸ் தான் வந்து நமக்கு என்னென்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதோட வேல்யூ நம்ம எப்படி போடலாம், இப்போ இந்த ஷீட்னால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு σ/2ε0 கிடைக்கும். இந்த ஷீட்னால் ஒரு σ/2ε0 இருக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு σ/ε0 கிடைக்கும். அப்போது 2 பேரலல் ஷீட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் வந்து பிட்வீன் த ஷீட்ஸ் வந்து ஃபீல்டு வந்து σ/ε0 இருக்கும். அவுட் சைட் த ஷீட்ஸ் வந்து ஃபீல்டு வந்து நமக்கு எப்படி இருக்கும்னா 0 இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஷெல் எடுத்துக்கிறோம், ஒரு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்துருக்கோம். இப்போ ஷெல்லுக்கும் ஸ்பியருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா நமக்கு ஷெல்லுக்குள்ளே வந்து நமக்கு சார்ஜஸே இருக்காது, Q வந்து 0 இருக்கும். அதே மாதிரி சார்ஜஸ் வந்து என்ன ஆகிருக்குன்னா அந்த ஷெல்லோட ஸ்பியரில் தான் நமக்கு என்ன ஆகிருக்குன்னா யூனிஃபார்மாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். ஷெல்லுக்குள்ளே வந்து நமக்கு எம்டி ஸ்பேஸ் தான் இருக்கிறதுனால உள்ளே வந்து நமக்கு சார்ஜ் இருக்காது. அப்போது இன்சைட் த ஷெல் வந்து ஃபீல்டு வந்து 0 அப்படின்னு போடலாம். இதே ஸ்பியராக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அந்த ஸ்பியரோட வால்யூம் ஃபுல்லாகவே வந்து என்ன ஆகிருக்கும் அப்படின்னா சார்ஜஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும். அப்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷெல்லில் வந்து அவுட் சைட் த ஷெல் வந்து இப்போ இதான் ஷெல் அப்படின்னா உள்ளே வந்து 0. இப்போ ஆன் த ஷெல் எடுத்துட்டோன்னா இந்த ஷெல்லோட ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர்னு வச்சுட்டோன்னா இங்கே வந்து நமக்கு ஃபீல்டு எப்படி இருக்குன்னா E = Q/4πε0r² இருக்கும். அதே அவுட் சைட் த ஷெல்லாக இருக்குது, இப்போ இந்த பாயிண்ட் இருக்குன்னா இங்கே இதோட டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர்னு போட்டோன்னா E = Q/4πε0r² இருக்கும். அப்போ E is inversely proportional to r², எங்கன்னா அவுட் சைட் த ஷெல்லு. இப்போ வந்து ஸ்பியராக இருந்துச்சுன்னா நமக்கு இன்சைடில் வந்து சார்ஜஸ் இருக்கனால அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆராக இருக்கும், ρr/3ε0.
அவுட் சைட் த ஸ்பியர்னா ரோ ஆர் நாட் கியூப் டிவைட் பை 3 எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர்னு இருக்கும். அது E is inversely proportional to ஆர் ஸ்கொயர் எங்கன்னா அவுட் சைட் த ஸ்பியர். இப்போ நம்ம வந்து ஒரு கிராஃப் வந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து ஷெல்லுக்கும் ஸ்பியருக்கும் உண்டான கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இப்போ ஷெல்லை எடுத்துட்டோன்னா இது ஷெல்லோட இன்சைடில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0, அதனால் இங்கே வந்து 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அது E is inversely proportional to ஆர் ஸ்கொயர்ன்றதுனால நமக்கு வந்து ஒரு பேராபோலிக் ஃபார்மேட்டில் நமக்கு வந்து கிராஃப் கிடைக்கும். இதே ஸ்பியர் எடுத்துட்டோன்னா இன்சைட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், அதனால் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். அதுக்கப்புறம் அது வந்து என்னது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து எப்படின்னா நமக்கு வந்து ஒரு பேராபோலாக்கு வந்து கிடைக்கும். இது வந்து கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஷெல் அண்ட் ஸ்பியர். நெக்ஸ்ட்டு இது வந்து இன்டெக்ரல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா. க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஆஃப் E dot ds is equal to 1 by epsilon naught rho d tau அப்படிங்கிறது. இதில் வந்து ds அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியல் ஏரியா எலமெண்ட்டு, d tau அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியல் வால்யூம் எலமெண்ட்டு. அடுத்து வந்து இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா, அது இன்டெக்ரல் ஃபார்ம், இது வந்து டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். டெல் டாட் E is equal to rho by epsilon naught. இந்த epsilon naught அந்த சைடு போயிடுச்சு அப்படின்னா epsilon naught E is equal to rho. சப்போஸ் நமக்கு வந்து ரோ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது E வந்து நான் சொலினாய்டல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சொலினாய்டல் ஃபீல்டுக்கும் நான் சொலினாய்டலுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், சப்போஸ் இது வந்து வெக்டார் ஃபீல்டு, டைவர்ஜென்ஸ் ஆஃப் வெக்டார் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும் எங்கன்னா சொலினாய்டல் ஃபீல்டில். இதோட மீனிங் என்னென்னா நமக்கு வந்து இங்கே ஃபீல்டு லைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா க்ளோஸ்டாக இருக்கும். அப்படி க்ளோஸ்டாக இருக்கிறதுனால நமக்கு நெட் ஃப்ளக்ஸ் இருக்காது. அதனால் டைவர்ஜென்ஸ் ஆஃப் F is equal to 0ன்னு சொல்கிறோம். இது வந்து சொலினாய்டல் ஃபீல்டு. நான் சொலினாய்டல் ஃபீல்டாக இருக்கும்போது ஃபீல்டு லைன்ஸ் வந்து நமக்கு க்ளோஸ்டு லூப்ஸாக இருக்காது, அதனால் நமக்கு நெட் ஃப்ளக்ஸ் வந்து இருக்கும். அப்போ டெல் டாட் F is not equal to 0 அப்படின்னு சொல்லலாம். அப்போது E வந்து எப்போ நான் சொலினாய்டலாக இருக்கும் அப்படின்னா ரோ வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்து in the presence of a dielectric due to the effect of polarization காஸ் லான்னு கேட்டிருக்காங்க. அதாவது காஸ்லா நமக்கு வந்து ஒரு டயலக்ட்ரிக் இருந்துச்சுன்னா காஸ்லா வந்து நமக்கு எப்படி இருக்குன்னா காஸ்லாவை என்ன ஃபார்மேட்டில் எழுதலாம்னா டெல் டாட் டி இஸ் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு எழுதலாம். இப்போ டி இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் இ ப்ளஸ் பி. இது வந்து எங்கன்னா டயலக்ட்ரிக்கில் இப்போ ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா எப்சிலான் நாட் இன்னு போடுவோம். டயலக்ட்ரிக் இருக்குது அப்படின்னா இங்கே எப்சிலான் நாட்டுக்கு பதிலாக எப்சிலான் போடலாம். இது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸு, இது வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம். அடுத்து வந்து டைவர்ஜென்ஸ் ஆஃப் E ஈக்குவல் டு ரோ பை எப்சிலான் நாட்னு பார்த்தோம். இது இந்த சைடு போகும்போது எப்சிலான் நாட் E ஆகிடும். இந்த எப்சிலான் நாட் ஈக்கு பதிலாக டி போட்டுடலாம். இந்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா இன் டயலக்ட்ரிக் அப்படின்னு நம்ம இது வந்து சொல்கிறோம். இந்த டைவர்ஜென்ஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு ரோ அப்படிங்கிறது டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் காஸ் லா தான் எங்கே அப்படின்னா டயலக்ட்ரிக்கில்.